Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. Hallelujah. சந்தோஷமாய் Hallelujah. உங்க பக்கத்துல இருக்கவங்களை வாழ்த்திட்டு இந்த காலை வேளையில வந்து ஆராதனை கடந்து சொல்லுவோம். ஒருவேளை உங்க பக்கத்துல யாராவது நீங்க இந்த காலை வேளையில வாழ்த்தாம இருந்திருந்தீங்களா, இல்ல வெல்கம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில Hallelujah. As we begin, Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவன் அவர் நல்லவர். ஆமென். Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வருடத்தின் 5 மாத காலம் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்த தேவன் இந்த 6வது மாதத்தையும் காண கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ பேரால முடியலனாலும் இந்த அவருடைய அநாதி சிநேகத்தால் இந்த காலை வேளையில இந்த நாளை அவர் காண கிருபை செய்தார். ஆமென். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது. எண்ணி முடியாத நன்மைகளால் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் இந்த காலை வேளையில ஆராதனை கடந்திருக்கிற வந்திருக்கிற நாம கொஞ்ச நேரம் நன்றி உள்ளத்தோடு அப்பா உம்மை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தி வந்த தெய்வமே, ஆண்டவரே, எங்களுடைய பலத்தால் அல்ல ராஜா, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஓ மரித்து போயிருந்த லாசருவை எழும்பி வா என்று சொன்னீர் ஆண்டவரே, அதே அற்புதம் இன்னும் நீ செய்ய வல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய அளவிலா அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, ஓ உம்முடைய ஆனந்த தைலம் ஆண்டவரே இவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அதே ஆனந்த தைலம் ராஜா. ஆண்டவரே, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஓ அப்பா இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, அந்த ஆனந்த தைலம் எங்கள் மேல ஊற்றப்படுவதாக. ஓ வந்த வண்ணமில்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலப்பா இந்த இடத்தோடு கடந்து செல்லும்போது ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கேட்போம். அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, வெறுமையாக இந்த நாள் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அளவிலா அபிஷேகத்தால், அளவிலா பிரசன்னத்தால் ஓ எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, ஆமென். கொஞ்ச நேரம் யாரும் வெறுமையா இருக்காதீங்க, இது உங்களுடைய நேரம். கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். ஓ ஹalleluya. கண்கள் அடைத்திருக்கிற இந்த வேளையில கொஞ்ச நேரம் வாய்களை விரிவா திறந்து ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ எங்கள் விடுதலை நாயகரே உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, எங்களுக்காக ஜெயக்கொடி ஆண்டவரே சுமந்து செல்கிறவரே, ஓ எங்களுக்காக ஆண்டவரே யுத்தங்களை நடப்பிப்பவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே கடந்து வரும்போது கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே எங்கள் குற்றம் குறவுகள் ஆண்டவரே எங்களை இந்த காலை வேளையில உங்களுடைய அன்பு கிட்ட வராம ஆண்டவரே மேற்கொள்ளலாம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆவியானவரே எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் பரிசுத்தம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஓ இந்த ஆராதனை கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, ஆமென். சேர்ந்து சொல்லுமா, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல
பெரியவர். ஓ எஸ், அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை. ஓ எஸ் லார்ட், உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லுவோமா? துதிக்கு துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் துதிக்கு பாத்திர மகிமை. Yes Lord, உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். விடாதீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. Oh yes Lord, உம்மை அவர் ஒருவரே பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். ஆமென். மடிமாய் சொல்ல போகிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள். Yes Lord. உம்மை போல யாரும் இல்லை. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அது நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. சொல்லுங்க, உந்தன் சித்தம், உந்தன் சித்தம் என்னில் வழுவாமல் அதில் வாழு. உம்மை என்றும் உம்மை பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம், உந்தன் சித்தமே. விடாதீங்க, இது உங்களுடைய நேரம். வாழு உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம். ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன். சொல்லுவோம் ஆமென். ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம். ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன். உள்ளம் நிரம்ப, உள்ளம் வாய் நிறைய ஸ்தோத்திரம். உள்ளம் நிரம்ப, உள்ளம் வாய் ஸ்தோத்திரமே. உந்தன் சித்தமே. கேளுங்க இந்த காலை வேளையில. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. நீர் செய்த சகல உபகாரங்கள் நினைத்து
நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தானே, உமக்கு. அல்லேலூயா, ஆமென். உமக்கு தானே உந்தன் சித்தம் என்னில் இருக்கு. ஓ எஸ் லார்ட், ஆமென். அதில் நடப்பி. கொஞ்ச நேரம் உங்கள் சிந்தைகள் அங்கு சிதற விடாதீங்க. ஓ எஸ் லார்ட், அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். இந்த கால வேளையில் அவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கடைசியா சொல்லுமா, உந்தன் சித்தம், உந்தன் சித்தம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. அல்லேலூயா, ஹோசன்னா, ஆமென். அல்லே முழு பலத்தோடு கொஞ்ச நேரம் எஸ் லார்ட், ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, ஆமென். ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. கேளுங்க, இது உங்களுடைய நேரம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற நேரம். கர்த்தர் உங்களை நிரப்புகிற நேரம். வாசல்கள் திறக்கிற நேரம். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ கட்டுகள் முறிகிற நேரம். கேளுங்க, ஓ வியாதியில இந்த விடுதலை கிடைக்கிற நேரம். ஹalleluya, ஹோசன்னா. யாரும் வெறுமே இருக்காதீங்க. இந்த நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வராது. எஸ் லார்ட், ஆமென். ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா. இந்த கால வேளையில ஓ எஸ், ஓ ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, நாங்கள் பலனடைய உதவி செய்யுங்க. ஓ எங்கள் மாம்சம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா நாங்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. அல்லேலூயா, ஹோசன்னா. அப்பா, விடுதலையோடு விடுதலையோடு ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காய், ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே. ஓ எஸ் லார்ட், ஜீவனை தந்தீரே, சுகத்தை தந்தீரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நீ நல்லவரே, நீ எஸ் லார்ட், சர்வ ஆமென். உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடன். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ஆமென். தடைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அவருடைய தரிசனம் நிலை
என்பதற்கு ஆமென் தகுதியே இல்லை. Yes Lord, இந்த மிகுதியான கிருபை அது காரணம். நீ நல்லவரே, நீ நல்லவரே. விடாதீங்க, அப்பா செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலவேளையில ஓ எஸ் நீ நல்லவரே, நீ ஓ ஆமென் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர், விவரிக்க முடியாத அதிசயம். எஸ் லார்ட், எங்களுடைய வாழ்க்கையில வர்ணிக்க மறுபடியும் சொல்ல போகிறோம். விவரிக்க முடியாத விவரிக்க முடியாத எஸ் லார்ட் வர்ணிக்க அற்புதங்கள் நீ நல்லவரே. சர்வ விடாதீங்க கொஞ்ச நேரம். என் ஆதாரமே நீ நல்லவரே. ஆண்டவரே, இந்த காலவேளையில உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லவரா இருந்தீரே. என் ஆதாரமே. கடைசியா சொல்ல போகிற துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் ஆமென். தடைகள் வந்தாலும் தடைகள் ஓ எஸ் லார்ட். தாமதமானால் அது சொலொமோன் நீ நல்லவரே, நீ நல்ல சர்வவல்ல உம் கரங்கள் என் ஆதாரம். ஓ நீ நல்லவரே, நீ ஓ எஸ் உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஓ எஸ் லார்ட் ஆமென். இது உங்களுடைய நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிற நேரம். ஓ ஹோசன்னா. ஹல்லே. விடுதலையோடு விடுதலையோடு. அக்கம் பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. கண்கள் அடைத்திருக்க இந்த வேலையில when every eye is closed, oh just praise him, thank him for everything what he has done in your life. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹோசன்னா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். ஆமென். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சத்தம் எழும்ப வேண்டும். Yes Lord. Amen. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Yes Lord. சபே ஓ முழு பலத்தோடு ஓ yes Lord. ஓ ஆச்சரியமாய் நம்மளை வழி நடத்தின தேவன் அவர். இந்த மாதத்திலும் நமக்கு முன்பாய் போய் எல்லா கோடலானவர்களை செவ்வையாக்குற தேவன். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாதத்துல சபை பிள்ளைக்கு எதிராக இருக்கிற எல்லா சங்கிலிகளும் எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாகப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே மேன்மையடைய கர்த்தர் உதவி செய்யப்பா. இன்னும் உம்மோடு கிட்டி சேரப்பா ஆண்டவரே. இன்னும் உம்மை அறிகிற அறிவில வளர கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்யப்பா. ஓ எஸ் லார்ட். கடைசியா சொல்லுவோம் ஆமென். ஹalleluya ஆமென். ஹalleluya ஆமென். ஹalleluya எஸ் லார்ட். ஹalleluya ஆமென். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஓ எஸ் லார்ட். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே இதுவரை சுமந்தீங்க தப்புவித்தீங்க தாங்குனீங்க வழி நடத்துறீங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya எஸ் லார்ட் எஸ் லார்ட். கர்த்தருடைய வேதம் ஆபக்கூக் 2:3 இப்படியே சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திருது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை என்று. ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமா வரும்? ஆமென் ஹalleluya. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என்னோட வாழ்க்கையில தடைபடாது. ஆமென் ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஆமென். நம்மெல்லாம் கரங்களை தட்டி அடுத்த பால் கடந்து செல்வோம். தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன். ஆமென். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய். ஆமென். இவனாந்திரத்தில் நயங்காட்டி இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, ஆனாதி தேவன் ஆதாரமே. கனக பாதை காரிருளும் தூய தேவ ஒளி. கனக பாதை காரிருளும் தூய தேவ ஒளி. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே.
விசுவாசிக்கிறீங்க நம்மளுடைய தேவன் தான் நமக்கு ஆதாரம் என்று? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நம்மளை நடத்தி வந்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நம்ம கரங்களை தட்டி பாட போகிறோம். அப்படி ஆமென். அநாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. அநாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவனு நடைக்கலமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். நித்திய மகிழ்ச்சி. எஸ் லார்ட். இந்த தேவன், இந்த சதா காலமும் நமது தேவன், அநாதி தேவனு நடைக்கலமே. அநாதி தேவன் சொல்லுமா, காருண்யத்தாலே எடுத்துக்கொண்டார், காருண்யத்தாலே எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தே அழைத்தான். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தே அழைத்தான். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் அநாதி தேவனின் நடைக்கலமே, அவர் நிச்சயம் ஆதாரமே. அநாதி தேவன் சிங்க கெவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமாமே. சிங்க கெவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை ஆமென். சிங்க கெவியோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆமென். ஆவியினாலே சாத்தான் மடிமை சொல்லுமா, ஆவியினால், ஆவியினால் யுத்தம், சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே எஸ் லார்ட், அவரே என்னை காண்பவர். சிங்க கெவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை ஆமென். சிங்க கெவியோ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார்.
அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே எஸ் லார்ட், ஆமென். அவரே என்னை, அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேவியோ எஸ் லார்ட், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் சொல்லுமா, எதிரிகள் எதிரிகள் தூதர் சேனைகள் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தான். ஓ ஆவியினால் யுத்தம், சாத்தானை சமுத்திரம். அவரே என்னை காப்பவர், அவரே நிச்சயத்தோடு, அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நம்பிக்கையோடு, சிங்கக்கேவியோ ஆமென் சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேவியோ ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் சொல்லுமா, அற்புதம் எனக்காக என்னை அதிசயமாய் வழி. அவரே என்னை காப்பவர், அவரே ஓ எஸ் லார்ட், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை, ஓ சிங்கக்கேவியோ ஆமென், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை, திருப்பி சொல்லுவோம், சிங்கக்கேவியோ put our hands together and worship Jesus this morning time. For He is worthy in this place. For He is worthy in this place. He is worthy in this place. Hallelujah. Let's continue to close our eyes and raise our hand and say, Lord, you are worthy in this place. Lord, you are worthy in this place. You are worthy in this place. What a privilege it is to be in the presence of God this morning time. What a privilege it is. Come on and raise your hand and open your mouth and say, Lord, we thank you. Lord, we thank you. Somebody open your mouth and say, thank you, Jesus. Thank you for this time that you've given us. Thank you for this moment that you've given us. There is victory in this place. There's freedom in this place. There's anointing in this place. Hallelujah. Come on, someone open your mouth and say, hallelujah, Lord. We worship you, Jesus. We give you glory in this place. We give you glory, Lord. Come on and raise your hand and worship Jesus this morning time. For He alone is worthy in this place. Oh, we worship you. We give you glory, Lord Jesus. We want to thank you, Lord. For you alone are worthy in this place, Lord Jesus. You alone are worthy in this place, Lord.
You alone are worthy in this place. What a privilege it is to be in the presence of God and to worship Him in this place. Hallelujah, for the Lord God Almighty reigns. We say hallelujah. Come on and close your eyes and say, Hallelujah, for the Lord God Almighty reigns. we say hallelujah, Lord. Hallelujah, for you are holy. Oh, are you Lord? Are you Lord God Almighty? We say holy. Yes, you are Lord. Holy. Are you Lord God? Are you Lord God Almighty? Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. For you are holy. Come on and raise your hand and say, you are holy, Lord. Are you Lord God Almighty? We raise our hand and say, holy Lord. You are holy, Jesus. Are you Lord God Almighty? Worthy, worthy is the Lamb. You alone, worthy is the Lamb. Amen. We say, hallelujah. Hallelujah, for the Lord God Almighty reigns. He reigns in this place. We raise our hand and say hallelujah. You alone are worthy, Jesus. For the Lord God Almighty, He reigns in this place. We say hallelujah, Lord. Hallelujah, for you are holy. Come on and raise your hand and say, you alone are holy, Lord. Are you Lord God Almighty? Holy, holy, are you Lord? Are you? We raise our hand and say, holy Lord, holy. You alone are holy, Jesus. You alone are holy, Lord. Come on and worship Jesus this morning time. He alone is worthy. He alone is holy. Holy Lord. You alone. Riba shindele rebeke bebe. Are you Lord God Almighty? Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Amen. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Oh, worthy is the Lamb. Worthy is the Lamb. Amen. Oh, when the angels cry, holy, all creations cry.
Hear your people sing. Come on and say, oh, to the King of Kings. Yes, Lord. Oh, holy, you will always be. Yes, always. How many of you believe that this morning time? Oh, we say your name is the highest. Come on. Your name is the greatest. Your name stands above them all. We raise our hand this morning time, all thrones, all powers and positions. Your name stands above them all. Jesus, your name is the highest. Your name is the greatest. Your name, it stands above them all. Your thrones, and dominions, all powers and positions. Your name, come on and say, your name is the highest, Lord. Your name is the highest. Your name is the greatest. Your name, it stands above them. Come on and raise your hand and say, all thrones and dominions, all powers and positions. Your name stands above them all. And the angels cry, holy, all creations cry. Oh, you were lifted high. Come on and raise your hand and say, He is holy in this place, holy forever. Ribababa shindelelebe. Hear your people say, holy Lord, to the King of Kings. You will always be holy, Lord, holy forever. We say, hear your people sing, and the angels cry, holy Lord, all creations cry. Come on and raise your hand and say, you were lifted high, holy forever. Hear your people sing. Yes, Lord. Holy to the King of Kings. Holy, you will always be. Everywhere we go, Lord, you alone are holy in this place. Holy forever. Oh, you will always be holy forever. No matter what happens in my life, Lord, no matter what situation I go through, you will always be holy forever. You will always be holy forever. We worship you this morning time, for you are Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness.
my God. That is who you are. We say, Waymaker, Miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. we believe this morning time and say, Waymaker, Miracle worker, promise keeper, light in the darkness, my God. that is who you are. Oh, thank you, Jesus. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop. You never stop working. You never stop working. Even when I don't See it, you're working. even when I don't feel it, You're working. You never stop. you never stop working. You never stop. Come on and say, even when I don't see it, even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop. You never stop working. You never stop. Even when I don't see it, Lord. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop. You never stop working in my life, in my situation, God. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. That's why we say you are Lord, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. We believe in this place, Waymaker, Miracle worker, promise keeper. light in the darkness. One last time, we're gonna raise our hand and say, you are Waymaker in this place, Lord. We believe, Lord, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. We say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. That is who you are. We worship you in this place. We give you glory and all the honor in this place, Lord. You alone are Waymaker. You are miracle worker. You are the promise keeper over my life, Lord. That even as I am standing here this morning time, I believe that there's a miracle that God is working in my situation, in my family, in my personal life, in my relationships. I believe that God is doing something great, something new, something as a breakthrough. Come on, wherever you are, I want you to open your mouth and raise your hand and start worshiping. Even when it seems impossible, God is working on your behalf. Even when it seems impossible, God is working in this place. God is working in this place. I want you to raise your hand and say, you alone are worthy. You alone are worthy. You alone are worthy. You alone are worthy, Lord Jesus. We give you glory in this place. We give you honor in this place. Ribaba shindelerebe, rikalabatamo, rima shindelerabo, rikaranterebe. Every power of the enemy that is working in your life, in the mighty name of Jesus, I declare a victory this morning time. A victory over depression, a victory over anxiety, a victory over financial burden. In the name of Jesus, I proclaim a victory over your life this morning. We worship you, Lord, this morning time.
This is how I fight my battles. This is how I fight my battles. This is how I fight my battles. This is how I fight my. Come on and say, this is how. This is how I fight my battles. This is how I fight my battles. This is how I fight my battles. Oh, this is how I. We raise our hand and say, even though it may look like I'm surrounded, but I'm surrounded by you. It may look like I'm surrounded, but I'm surrounded by you. We sing, it may look like I'm surrounded, but I'm surrounded by you. It may look like I'm surrounded, but this is how I fight. This is how I fight my battles. Hey, this is how I fight my. That's right. Every time there's a problem that's coming in my life, I'm gonna praise Jesus. I'm gonna sing. I'm gonna worship God. No matter what comes in my life, I will never stop worshiping Jesus. Come on and raise your hand and say, fight my battles. This is how I fight my battles. It may look like, hey, it may look like I'm surrounded, but I'm surrounded by you. Oh, it may look like I'm surrounded, but I'm surrounded by you. It may look like I'm surrounded, but I'm surrounded by you. Oh, it may look like I'm surrounded, but I'm surrounded by you. This is how I fight my battle. This is how I fight my battles. This is how I fight my battles. This is how I fight my battles. We say, Jesus, Lamb of God, worthy is your name. This is your time to worship. Come on and say, Jesus, you are Lamb. Worthy, worthy is your name. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. You are my strength. Come on and say, you are my strength, Lord. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. When I fall down, you pick me up, Lord. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, you are Lamb of God. Worthy is your name. Jesus, you are Lamb. Worthy is. Can we raise our hand and say, Jesus, just the church this morning. Jesus, Lamb of God. Jesus.
Heavenly Father, Lord, even as we surrender this moment of worship in your hands, we are standing in your presence for a few moments to say thank you for everything that you've given in our life, Lord. Thank you for this moment. Thank you for this time. Thank you for this opportunity of worship, Lord. Come on, wherever you are, just close your eyes and let the Spirit of God speak to you. Let the Spirit of God speak to you. Amen and amen. Hallelujah. Hallelujah. Church, let us put a hand and glorify the Lord. Hallelujah. He's worthy. He's worthy. I welcome you all in the mighty name of the resurrected Savior, Jesus Christ. Amen. இந்த காலைவேளையில் உங்கள் அனைவரையும் உயிர் தெழுந்த ராஜாதிராஜன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். You know something? Today morning there was something in the host of heaven. Heavenly host was here in this place. Hallelujah. Hallelujah. Something was happening in this church in the morning time. Hallelujah. People have been touched in this morning. Hallelujah. Those who have the faith would have felt that. And the Lord, especially during the time of your Lord's table, mighty things God did. Hallelujah. Let your faith be upon Jesus, the author and finisher, the Alpha and Omega. Hallelujah. He's more than able. He's more than able to do anything. Hallelujah. It's His grace that we are standing in this month. How many of you can say that is His grace? Shout hallelujah. Amen. Praise God. Praise God. Praise God. He made us a worthy soul. Hallelujah. I pray that your prayer will be every day that, Lord, sustain me, O God. Sustain me till you come, O Master. Till you come, sustain me, O God. That I don't slip down. I don't fall. Hallelujah. Even if I fall, O God, give me the strength to stand up and come to your throne grace. Hallelujah. Lead me not into temptation, O God. Hallelujah. I don't know why the Spirit of God is putting so many things in my heart to speak to you. I'm not sure one thing is that the Lord is doing a mighty things right now. Hallelujah. Hallelujah. The word of God said when 2 or 3 are gathered, I am in the midst of yours. He is in the midst. Amen. Hallelujah. Hallelujah. I want to re-examine yourself. Am I a faithful person? I want to ask this question. I want you to ask yourself this question. Am I a faithful person, oh God? Am I a faithful person? நான் உண்மையா உத்தமமான உமக்கு உத்தமமான பிள்ளையா நிக்கிறேனா? Am I faithful? Hallelujah. Very difficult question. Church, walking as a Christian is no use at all. Having a relationship with Jesus and holding Him, depending on Him, will change your destiny. Hallelujah. I heard the 4 or 5 amen and hallelujah. The Lord will bless that few voices. I didn't hear anyone else. Hallelujah. Neither you are absent nor you didn't understand. You didn't understand that. Amen. Hallelujah. I want next make a challenge. Make a challenge. Before next Lord's table, I want everyone in the church to be a part of the Lord's table. Hallelujah. Let things not stop you. Amen. Hallelujah. If God has asked you to give your life to Him, give your life to Him. And if you accepted Him as a personal Savior, then obey to the Word of God and take the immersed baptism. Amen. Hallelujah. Let's be prepared in every moment for the coming of God, coming of Jesus Christ. Amen. For the rapture. Amen. I want the church to be prepared. Hallelujah. I want the church to be praying for that. Hallelujah. Prayer will bring victory in your life. The secret of your life in this earth is only prayer. Amen. Hallelujah. Hallelujah.
Let the Lord give you that strength for you to have that prayer. Hallelujah. Without the relationship, nothing will happen. Hallelujah. Whatever the problem, whatever the things, if you think it is not possible, in Jesus' name everything is possible. He is the author and finisher. He is the one who created the entire universe. Everything is done in its place because of His one word. Hallelujah. Hallelujah. I don't know why I speak this, because I know one thing is sure. The Spirit of God is ministering to some people here. Hallelujah. Let your faith be kindled up. Don't look the circumstances and surroundings. These all will be there. But my God will give you the strength to be an overcomer and walk over everything. Hallelujah. Hallelujah. Let's move to the Word of God. I want everybody to be ready to receive the Word. Woman of God, for this hour, I invite her and I invite the Word. I want you to put your hand and clap that and invite the Lord's Word. Amen. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த அருமையான ஆராதனைக்காக, தேவனுடைய பந்தியிலே தேவன் பங்கெடுத்து கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். Let us all thank God for the wonderful worship that God has led us in and for helping us to partake in His body and blood. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய நடு மத்தியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் கிருபையாய் 5 மாதம் நம்மளுக்கு ஜீவன், பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து இந்த 6வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். God has given us the grace. He has taken care of us for the 5 months and He has brought us to the 6th month, and we are standing here on the first Sunday of the 6th month. For that, let us thank God. இன்றைக்கு தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வாதமாய் நம்ம சபைக்கு இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் இந்த காலை வேளையில் நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். Now in today's meditation we have taken the promise that God has given us this year. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனமாக இதுவரைக்கும் இருந்தது? ஆமென். ஏற்கனவே நியூ இயர் சர்வீஸில் பாஸ்டர் அதை குறித்து தியானித்திருக்காங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக இதே வசனத்தை நான் கூட ஒரு மெசேஜில் நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை திரும்ப படிக்க தேவன் பல ஆழங்களை தந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த காலை வேளையில் இந்த வசனம் நிச்சயமாய் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Now we all were witnesses in the New Year service where pastor has shared the promise of the year, and we all have experienced the miracle that God has provided us, and sister also has shared this particular verse. So the more she was reading it, the more God was enlightening her, and that's the verse my sister is going to share with us today. வாசிப்போமா? யோவேலுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Let us read from book of Joel chapter 2 verses 23. Be glad, O children of Zion, and rejoice in the Lord your God, for He has given the early rain for your vindication. He has poured down for you abundant rain, the early and the latter rain as before. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தில் இருந்து இன்றைக்கு காலை வேளையில் நம்ம ஒரு 4 பாயிண்ட்டை நம்ம தியானிக்கலாம். Now from this verse we can meditate on 4 points. இந்த வசனத்தை தியானிக்கிறதற்கு முன்பாக
உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு புக்காக கண்டிப்பாக இது இருக்கும். ஏன்னா நீங்கள் கடந்த மாதம் இதை குறித்து அதிகமாக தியானித்தீர்கள், அதற்காக ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க, நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க, நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு வேத ஒரு புக்காக நிச்சயமாக இது இருக்கும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். யோவேலுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முழுவதையும். அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதிலும் நமக்கு தெரியும் எப்படி அந்த வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் வந்து எப்படி அந்த யூதா தேசம் முழுவதையும் அது வந்து அழித்து விட்டது. அந்த நிலங்கள் வந்து ஒன்றுமில்லாமல் போனது, தானியங்கள் ஒன்றுமில்லாமல் போனது, ஒரே பஞ்சம், பசி, பட்டினி, இப்படி எல்லாமே ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்ததை நாம் வந்து யோவேல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். Now if we see in book of Joel, the first chapter, the complete first chapter, we can see how the locusts have eaten the harvest of the land and how the destruction was there because of all these unwanted things in that land. வசனம் சொல்லுகிறது, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போனது, ஆசாரியர்கள் எல்லாம் துக்கிக்கிறார்கள், வயல்வெளி எல்லாம் பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிட்டு, இப்படி பலவிதமான காரியங்கள் அந்த யூதா தேசத்தினுடைய அந்த நிலத்தில் வந்து நடந்தது. Now here if we see in the land of Judah, the destruction that has happened, there was no food, there was lack, there was famine, there was destruction all around that land. ஆனால் தேவன் அப்படியே நிற்கதியாய் விடுகிற ஒரு தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கவே இல்லை. தேவன் வந்து அந்த ஜனங்கள் தங்களை முழுமையாய் தாழ்த்தி தங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, தங்களுடைய இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அவர் ஒரு இரக்கமுள்ள தேவனாய் இருந்ததுனால தான் அந்த யோவேல் தீர்க்கதரிசியினுடைய 2ஆம் நிருபத்தில் 23ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தேவன் கொடுக்கிறார். Now our God is not a God who will leave us when we are in that pathetic situation. When you repent, not just by tearing clothes, but tearing our hearts and repenting wholeheartedly, He is going to bless us abundantly. Now that's the blessing that we see in book of Joel chapter 3 verses 23. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசியுங்கள். From book of Psalms chapter 5 verse 17 உடைய 2வது பகுதி, second part of verse 17, chapter 5. சங்கீதம் chapter 9. ஓகே, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். Psalms 34 and 18th verse. The Lord is near to the brokenhearted and saves the crushed in spirit. ஆமென், ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இதற்கு இணையான இன்னொரு வசனம் தான் அது சங்கீதம். எனக்கு நான் வந்து கரெக்டான அதிகாரத்தை இங்கே எழுதவில்லை, ஆனால் 17ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியாக இதே இதற்கு சிமிலராக தான் அந்த வசனம் இருக்கும். ஸோ தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறவர், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தான் அந்த ஜனங்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் வந்து ஒரு பெருமழையை பொழிய பண்ணின ஒரு தேவனாக இருந்தார். Now here in this verse it says that God is close to the broken hearted and He saves such as have a contrite spirit. So if you are broken hearted, God is more closer to you. ஆமென், ஹல்லேலூயா.
நம்மளுடைய வேதாகமத்திலேயே நம்மளுடைய சரித்திரத்திலேயே அதிகமான டிப்பிங் பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரியான ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் இந்த யூதா ஜனங்களுக்கு இந்த யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த 23வது வசனம். Now even if you see in the history or even if in our lives, where the turning point is the broken and contrite heart, that's where our life changes and every thought of us changes, and that's what that turning point is, what we see in book of Joel chapter 2 verse 23. ஸோ இதில் 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்னவென்றால், மழை வந்து யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும், மழையை இந்த தேசத்தில் பொழிய பண்ணுகிறது வந்து நம்மளுடைய தேவனாகவே இருக்கிறார். ஆனால் நீங்கள் வந்து எகிப்திய ஜனங்களை பார்க்கும் பொழுது, எகிப்திய ஜனங்கள் அவங்களுடைய விவசாயத்திற்கு நைல் நதியை சார்ந்திருந்தார்கள். அவங்க வந்து அவங்களுடைய விவசாயம் செய்கிறதற்கு எகிப்திய ஜனங்கள் நைல் நதியை சார்ந்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவங்களுடைய எல்லா விவசாயத்திற்கும் அவர்கள் யாரை எதிர்பார்த்திருந்தார்கள் என்றால், ஆண்டவராகிய தேவனையே மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். Now this particular verse we are dividing it into 4 points. The first point is rain. From where do we get rain? Now if we see the Egyptians, they always depended on river Nile for the rain or for the cultivation, but the Israelites, they were not depending on anything else, but their only hope was God. ஆமென். இதை வந்து நம்ம உபாகமத்தினுடைய உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். Deuteronomy chapter 11 verse 10 to 14. ஆமா, அதுதான். தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல் உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். ஆமென். ஸோ இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ அங்கிருந்தது மாதிரி இங்கு காலால் நீர் பாய்ச்ச முடியாது. இங்கு என்னுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீ கை கொண்டால், நான் தான் வானத்தின் பலக்கணிகளை திறந்து அந்த மழையை வந்து வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். ஸோ முதல் பாயிண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னவென்றால், மழை என்பது தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும் என்று. So here God says, I have brought you to this land, so do not depend on anything. So you only depend on me and I am going to give you rain. So when do we get rain? To get rain, we need not depend on anything. Just believe and trust God. Amen. ஹalleluya. இதற்கு இணையாக சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அது கூட தேவன்தான் மழையை பொழிய பண்ணுகிறவர் என்பது அதற்கு இணையான ஒரு வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 2 வசனங்களுமே தேவன் தான் மழையை பொழிய பண்ணுகிற ஒருவராய் இருக்கிறார் என்பது வந்து இந்த 2 வசனமும் நம்மளுக்கு சொல்லுகிறது. Now here we see in the book of Jeremiah chapter 5 verse 24, it is said that to get the rain, just trust God, do not trust anything else. ஆமென். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த வசனத்திலிருந்து 2 விதமான மழையை குறித்து தேவன் பேசுகிறார். ஆமென். ஒன்று வந்து முன்மாரி மழை, இன்னொன்று வந்து பின்மாரி மழை. இந்த 2 விதமான மழையை குறித்து தேவன் இந்த வசனத்தில் பேசுகிறார். So here we see God is talking about 2 rain. One is the latter rain and the other one is the early rain. அப்போ இந்த முன்மாரி மழை என்பது இதனுடைய எபிரேய பதம் என்பது என்னவென்றால் ஓரே. அதுதான் அதனுடைய எபிரேய பதம். அந்த மழை எப்போ பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பெய்கிறது தான் இந்த முன்மாரி மழை.
Now the exact translation for this early rain is Yore according to Hebrews. அது வந்து And then this shows that this particular rain comes in the month of October and November. அப்போ இந்த முன்மாரி மழை பெய்யக்கூடிய அந்த சீசன் என்ன அப்படின்னா ஆட்டம் சீசனில் தான் முன்மாரி மழை, அந்த ஏர்லி ரெயின் வந்து வரக்கூடிய மாதம் வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர். அந்த சீசனுடைய பேர் என்னன்னா ஆட்டம். Now we experience the season autumn. During the autumn season only we get the early rain. ஸோ இந்த முன்மாரி மழை, ஒவ்வொரு மழைக்கும் ஒரு விதமான செயல் இருக்கிறது. ஆமேன். மழைக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்குது. அப்படி தானே அக்ரிகல்ச்சர், விவசாயம் நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும். எப்பொழுதும் விவசாயம் பண்ண முடியாது, கால சூழ்நிலைக்கு ஏற்ப மண்ணினுடைய தரத்திற்கேற்ப தான் விவசாயம் செய்ய முடியும். ஸோ விவசாயத்திற்கென்று ஒரு சைக்கிள் இருக்கிறது, மழைக்கென்று ஒரு சைக்கிள் இருக்கிறது. ஸோ இந்த ஏர்லி ரெயின் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப வறட்சியான பூமியை வந்து இந்த மழை பெய்யறதுனால அது என்ன பண்ணும்னா அதை வந்து பசுமைப்படுத்தும். அதுதான் இந்த early rain உடைய வேலை. Now there are two differences. One, for this early rain, now the people who are doing cultivation or agriculture, they will understand this very well. There is a season for the rain and then there is a season for cultivation. So what this early rain does is it quenches the thirst of the land by its first shower, so that the land is ready for the cultivation. அந்த மழை பெய்யலைன்னா இந்த விவசாயத்தை நம்மளால தொடங்கவே வந்து முடியாது. If there is no rain, if this early rain is not there, cultivation cannot be started. ரெண்டாவது மழையினுடைய பெயர் பின்மாரி மழை. அந்த மழை எப்போ பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்தில் தான் இந்த பின்மாரி மழை பெய்யும். அந்த சீசனுடைய பெயர் என்னவென்றால் ஸ்ப்ரிங் சீசன். So next one is the latter rain. In the latter rain it comes during the month of March and April, and this comes during the season of spring. இந்த மழை தேவன் எதற்காக பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னா, அறுவடைக்காக தயாராக இருக்கக்கூடிய அந்த தானியங்கள் வந்து இந்த மழையினால தான் அது கொஞ்சம் புஷ்டியாக மாறும், செழுமையாக மாறும், அறுவடைக்கு வந்து காத்திருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மழை பெய்யாவிட்டால் அறுவடையே பண்ண முடியாது. Now why this rain God gives us? This rain prepares the crop for the harvest. Now the crops have grown, now there is no proper water, it will not be prepared for the harvest. So preparing for the harvest is what God gives us this rain. ஸோ நம்ம எல்லாருக்கும் இப்போ இந்த ரெண்டு விதமான மழை தெரியும். இதே தெரிஞ்சிருக்கணும்னா இந்த மெசேஜினுடைய பிற்பகுதியில் இது நம்மளுக்கு பிரோஜனமாக இருக்கும். ஸோ ரெண்டு விதமான மழை வந்து இந்த வசனத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Now we all know the two meanings of these rains. Now this is just before begin the passage, a message, a sister has shared this meaning. மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், ஏன் தேவன் அந்த மழையை அங்கு பெய்ய பண்ணுகிறார்? Second point is, why is God making that rain to come in that particular land? ஏன் தேவன் இந்த மழையை அவர்களுக்கு பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிரான்ஸ்லேஷனில் நிறைய விதமான வித்தியாசமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் வந்து தக்கபடி முன்மாரியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா? எங்கே இருக்குது? அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரி. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தியானிக்கலாம். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து. அப்போ தக்கபடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருந்ததுன்னா அதனுடைய ஆங்கில பதத்தில் அது எப்படி இருக்கும்னா அக்கார்டிங் டு த மெஷர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்குது. அதிகப்படியான டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் யோர் விண்டிகேஷன், அதுதான் நிறைய டிரான்ஸ்லேஷனில் இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய இதே ஆங்கில பதத்தில் இருக்கிறது தான் நம்ம தியானிக்க போகிறோம். Now here why God is creating these two type of rains. Now there are many meanings in many translation from the Bible. Different Bible is giving different translation, but here if we see, the actual meaning is called as vindication. So vindication அப்படினா என்ன? What is vindication? நம்ம நிறைய நேரம் இந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம் இல்லையா? அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, இந்த தக்கபடிக்கு நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் எடுத்திருக்கேன். அதாவது நம்மளுடைய மெஷர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தேவன் மழையை கொடுப்பாருன்னு. ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் தேவன் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அக்கார்டிங், அதாவது உங்களுடைய நிந்தனைக்கு ஏற்ப,
அல்லைன்னா உங்களுடைய நீதிக்கு தக்கதாக. ஸோ இந்த விண்டிகேஷன் அப்படிங்கிறதுனுடைய யதார்த்தமான ஒரு எபிரேய பதத்திலிருந்து எடுக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு வேளை ரெண்டு காரியங்கள் இதில் இருக்குது. ஒன்று, நான் தவறே செய்யவில்லை, ஆனால் நான் தவறுதலாக அந்த தவறை நான் தான் செய்தேன் என்று குற்றம் சாட்டப்பட்டேன். அப்படி குற்றம் சாட்டப்படுகிற வேளையில் நம்மளுடைய நிந்தனையை பார்த்து தேவன் அங்கு நியாயம் விசாரிக்கிறது தான் விண்டிகேஷன் என்பது. ஆமென். Now here, what exactly is the meaning of vindication? Now if you have to look into deeper meaning of this vindication, that means that if you are accused for the offense that you have not yet done, that you have not even done, but still people are accusing you. So in that situation, when you are calm, when you are quiet, God is going to shower this this vindication upon you. ரெயின் தான். ஓகே, இன்னொன்று என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூதா ஜனங்கள் தவறு செய்யவில்லையா? அவங்க தவறு செய்தார்கள், அப்படி தானே? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், தேவனுடைய கற்பனைகளிலிருந்து விலகி நடந்தார்கள். அவங்க தவறு செய்ததுனால தான் தேவன் வந்து வெட்டுக்கிளியை அனுப்பி ஒரு பல விதமான அழிவை சந்தித்தார்கள். அப்படின்னா இந்த இடத்தில் யூத ஜனங்கள் தவறு செய்திருக்கிறார்கள். ஸோ நீ தவறே செய்திருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் மனம் வருந்தி உன்னுடைய இருதயத்தை கிழித்து தேவனுடைய சமூகத்தில் நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் உனக்கு அந்த இடத்தில் நியாயம் விசாரிப்பார். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருப்பார் என்பதுதான் அந்த விண்டிகேஷன் என்கிறதுக்கான வார்த்தையினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. Now in this particular chapter, how we can relate this vindication is when the people went against God and when they were not at all in his favor, but still when they repented, when their hearts were broken, God poured this rain of vindication upon them. இதை அதிகமாய் புரிந்து கொள்ள நம்ம 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். To understand it in a better way, we can go to same book, the book of Joel. பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. Between the vestibule and the altar, let the priests, the ministers of the Lord, weep and say, spare your people, O Lord, and make not your heritage a reproach, a byword among the nations. Why should they say among the peoples, where is their God? இப்போ இந்த தேசம் பாழான உடனேயே பக்கத்தில் இருந்தக்கூடிய புறஜாதிகள் எல்லாம் இந்த யூதா ஜனங்களை பார்த்து அவங்க என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, உங்கள் தேவன் எங்கே என்று சொல்லுகிறார்கள். அது அவங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப வெட்கமாக, ஒரு ரொம்ப நிந்தனையாக இருக்கிறது. அதனால் தான் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது சொல்லுகிறார்கள், எதுவரைக்கும் எங்களுடைய நிந்தனையை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள்? புறஜாதிகள் எங்களை பார்த்து உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் அழுகிறார்கள். Now when the Jews, when they were going through such type of pathetic condition or a condition of destruction, the other people were questioning them, where is your God? So this was unbearable. That question was like taunting them, or that was hurting them. So the priest, everybody was standing in front of the altar, and then they were crying, God, why is this happening to us? So they are really feeling sad for what they have done. சேட் மட்டும் இல்லை, ரொம்ப ஷேமாகவும் அவங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் ஏன்ஷியன் டைமில் அந்த ஈஸ்ட் பகுதியில் இந்த யூதா ஜனங்களுக்கு இப்படி நடந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மற்ற தேவர்களை வழிபடுகிற ஜனங்கள் வந்து உடனே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுடைய தேவன் தேவன் அல்ல, இவங்களுடைய தேவன் வந்து ரொம்ப ஒரு வீக்கான தேவன், இவங்களுடைய தேவன் வந்து உண்மையான தேவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள மாக் பண்ணுறாங்க, அவங்கள வந்து குற்றம் சுமத்துறார்கள், உங்களுடைய தேவன் பெரிய தேவன் இல்லை என்று சொல்லி. இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ வேறு யாராவது நம்மளை பார்த்து நம்மளை நிந்திக்கும் பொழுது, நம்மளை வெட்கத்துக்கு உட்படுத்தும் போது, அங்கு தேவன் மௌனமாய் இராமல் நமக்காக அவர் நியாயம் விசாரித்து நமக்காக நீதி உள்ள தேவனாக நிற்கிறதற்கு அவர் ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான் உங்களுடைய
உங்களுடைய விண்டிகேஷனுக்கு தக்கபடி நான் உங்களுக்கு முன்மாரியை நான் பொழிய பண்ணுகிறேன் என்று. So as we see, when the Israelites were going through such a situation, the others were questioning them. So that question was, those people in the history, if we see, they used to feel that their God is not a real God. Their God is a very small God. They is not helping them in this situation. So that was the condition. So but even in that condition, because when they repented, God has taken care of them. In the same way, whenever you are in such a situation where people are asking such a question, where you are being embarrassed, then that time God will, when you repent and when you call upon God, God will definitely come and fight your battle. Amen. Hallelujah. So இது வந்து எதை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்றால், என்னுடைய ஜனங்களை நான் கைவிடவில்லை, என்னுடைய ஜனங்களுக்காக நான் முன்மாரியை பொழிய பண்ணுவேன், நானே அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் வெளியரங்கமாக காட்டுகிறது தான் இந்த முன்மாரி மழை. So what is God showing through this? He is showing that I'm not going to leave my people orphan. I'm going to be with them. I'm going to fight their battle. So that is the meaning of this early rain. நீங்கள் 26ஆம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியும் கடைசி பகுதியும் 27ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியும் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறதுனா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27ல கூட நீங்க வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. ஆமென். ஹalleluya. சோ தேவன் நமக்காக முன்மாரியை பொழிய பண்ணி அவர் என்ன சொல்கிறானா, என் ஜனங்கள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. ஆமென். So here we see in the book of same chapter 26, the last verse, he says, my people shall never be put to shame. And in the verse 27, the last portion also, it says, my people shall never be put to shame. So our God is not a God who will put us to shame. He will always be with us. Amen. Hallelujah. So இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் தவறு செய்யாமல் அந்த தவறு செய்யாமலே அந்த காரியத்திற்காக ஒருவேளை நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், இல்லை உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் தவறை செய்து தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை கிழித்து நீங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் காலை வேளையில் தேவன் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், உங்கள் இரட்சைக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள், அதன் நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் என்று சொல்லி. ஆமென். ஹalleluya. எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் முன்மாரியை பொழிய பண்ணி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்க தேவன் இந்த காலை வேளையில் விரும்புகிறார். So this morning, in case if you have been falsely accused, or in case due to human weakness, if you have offended God, if you are going to come in the presence of God, feel really sorry for what has been happened. God is going to pour out that latter rain in your life, and if you have been falsely accused, he will definitely stand for you and defend you and exalt you in the place where you have been put to shame. Amen. Hallelujah. வாழ்க்கையிலே ரொம்ப சங்கடமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, செய்யாத தவறுக்காக சில பேர் நம்மளை குற்றப்படுத்துவது தான் வாழ்க்கையில மிகவும் ரொம்ப கஷ்டமும் வியாகுலமுமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் என்ன இருந்தோன்னா, அப்படி ஒரு சீசனே இனி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்காத அளவிற்கு தேவன் முன்மாரியை பொழிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். So the most difficult part is being accused for the fault or for the thing that you have not yet done, falsely accused. But if one of us or some of us who are there in that situation, so do not worry, God will definitely fight for you and defend you and pour out the rain upon you. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிங்க, அப்படிப்பட்ட ஒரு சீசன் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து முடிந்தது என்று சொல்லி. ஆமென். ஹalleluya. நம்ம 4வது பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்த காரியத்திற்கு நம்ம செல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுகிறது, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஃபர்ஸ்ட்ல ஒரு மலையை பற்றி பேசினாரு, 2வது பகுதியில் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். So here it says that the other point is the former rain and the later rain in the first month. So he is going to pour out these two types of rains in your life. சிஸ்டரோட டிரான்ஸ்லேஷனில் சிஸ்டர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மந்த்னு வாசிச்சாங்க, அது வந்து கரெக்ட் தான். வேறு சில இடங்களில் எப்படி இருக்குது, ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டியது இந்த பகுதியில் தான். இதுலேருந்து 3 காரியங்களை நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம் என்னவென்றால், our God is a God of miracle of compressed time.
அப்படின்னா என்னது? ஒரு குறுகிய காலகட்டத்தில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். Now here it says 3 points which we need to concentrate. The first one is our God is a God who works miracles in the compressed situation. Compressed situation. Time. Compressed time. Compressed time is that time where you feel that you cannot come out of it. That's where he works a miracle. குறுகிய காலத்தில் தேவன் செய்கிற பலத்த அற்புதம் அதுதான். இதை நீங்கள் நம்ம நிச்சயமாக இந்த வார்த்தையை பிடித்து தேவனிடத்துக்கு சமூகத்தில் நம்ம கேட்கணும். குறுகிய காலகட்டத்தில் பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன் நீங்கள். அதாவது சில சிச்சுவேஷன்ஸ் இதுக்கு மேலே இனி முடியாது, இதுக்கு மேலே நடக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லி நம்ம இதை செய்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். இன்னைக்கு கேட்ட சாட்சியின்படி பல வருடங்கள் ஆகலாம். பல மனிதர்களை நான் சந்திக்கணும், எனக்கு காசே இல்லை, ஒன்றுமே இல்லை, இப்படி இருக்கும் பொழுது ஆனால் எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் செய்வார். ஏனால் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். Now here we see situations may seem difficult, situations may seem beyond our control, where we feel that it's impossible. Now in today's testimony also we have heard that how they have that situation was impossible, but still even that impossible God has made it possible. So that is our God. ஏன் இந்த miracle of compressed time அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. மொத்த தேசம் அழிக்கப்பட்டது. போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் தானியம் அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த தானியம் கிடையாது. இப்பவும் நிலத்துல தானியம் கிடையாது. எப்பவுமே விவசாயிகள் அடுத்த வருஷத்துக்கும் தானியம் சேர்த்து வச்சிருப்பாங்க, அதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் ரெக்கவர் ஆகி வருகிறதற்கு அவர்களுக்கு எத்தனை வருஷங்கள் தேவைப்படும் இல்லையா? அதாவது ஒரு சேனைகளாக இந்த வெட்டுக்கிளிகள் போய் மொத்த நிலத்தையும் பாதிக்கப்பட்டு விட்டது. இது எப்படின்னா அந்த நிலத்தினுடைய தன்மையை இந்த வெட்டுக்கிளிகள் முற்றிலுமாய் அழித்து விடுமா. ஸோ இந்த நிலத்தை பண்படுத்தி மறுபடி அதில் விவசாயம் செய்து அந்த தானியங்கள் வளர்ந்து அதை சேர்த்து அதை சாப்பிட்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆமென். Here in this particular verse, why we are choosing the word compressed? So just imagine the entire land was destroyed by the locusts. There is no hope at all. They have to cultivate it, they have to do it. There are so many things that goes through in that process. But even in that compressed situation, God has brought them out and he has worked that miracle in their lives. ஆனா நம்ம வாசிச்சிருக்கிறோம் பிரசங்கின் புஸ்தகம், நடுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, அதை அறுவடை செய்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. பிளான்டிங் பண்ணுறதுக்கு, ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் சீசன் இருக்குது. ஆனால் தேவன் இங்கே என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். முன்மாரியையும் பின்மாரியையும் ஒரே நேரம் அவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு டைம் லைனை அப்படியே மாற்றி அமைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. So here we see there is a time to plant, there is a time to harvest. Those are the two things that we usually know. But here in this particular verse, both the things God has brought at once. So our God is a wonder working God. Our God is a miraculous God. He can change time, situation, seasons, anything. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் மெசேஜில் நம்ம கேட்டோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஐசக் தியானிக்கும் பொழுது சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோம். அப்படி தானே? மேல்வீர் தரையில் மொத்தம் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்குறாங்க? 120 பேர் மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்துருக்காங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில் வேதம் என்ன சொல்கிறது? 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போ 120 பேர் இருந்த இடத்துல 3120 பேர் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்மளுடைய சிந்தனையில் நம்ம நினைக்கலாம் ஒரு 3000 ஜனக்கூட்டத்தை சபையில் சேர்த்துக் கொள்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரே பிரசங்கத்துல 3120 பேர். இதுதான் நம்மளுடைய தேவன். He is a miracle of compressed time. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கூட யோசிக்கலாம், கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் இயர் ஆஃப் இவாஞ்சலிசம். ஒரு சபையில் ஒரு 100 பேரை கொண்டு சேர்ப்பதற்கு ஒருவேளை இத்தனை காலமாகும். அப்படி இல்லை. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது அவர் காலங்களை மாற்றி ஏற்ற வேளையில் காரியங்களை வாய்க்கு பெறுகிற தேவன் அவர்.
Now here we see in the book of Acts, when the apostles were meditating, waiting for the Spirit, there were 120 people. Now once the Spirit came upon them, that 120 changed into 3,000. So just imagine, humanly it is not possible. So that situation which was impossible, God increased the people. Now here the promise given to us, or the machine that we have, is the year of evangelism. We can feel that bringing 100 people only, it's so difficult. But if you pray, if you come before the Lord, God, as He worked in a compressed situation, in a miraculous way, He can work wonder in that way also. Amen. Hallelujah. So முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் குறுகிய காலத்தில் பலத்த அற்புதங்களை செய்கிற தேவன். அதை தான் அவர் யூதா ஜனங்களுக்கு அவர் செய்திருந்தார். So the first point is, even in the year, in the time of compression, God is going to work in a miraculous way. Amen. ரெண்டாவது காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் இயற்கையின் விதிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். The second point is, God is going to do things beyond the nature, beyond the situation. ஏன் நம்ம இந்த வசனத்துல தேவன் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு மழையும் ஒரே நேரம் பெய்யுதுன்னா என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? Now why we are telling God works in an amazing way in the nature, so He takes control of the nature. So just imagine two rains coming at the same time, what will happen? என்ன நடக்கும்? ரெண்டு மழையும் ஒரே நேரம் பெய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஆமென். நார்மலாகவே நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம், விவசாயிகளுக்கும் நன்கு அறிந்த ஒரு காரியம், ரெண்டு மழையும் நீங்கள் பயிரெடுக்கிறதுக்கு ஒரு மழை பெய்யணும், அது அறுவடை செய்கிறதுக்கு ஒரு மழை பெய்யணும், அப்படிதானா? ரெண்டு மழையும் பெய்யும் ஒரே நேரம் பெய்யும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பார்க்கும் பொழுது, ஆனால் ரெண்டு மழையும் தேவன் பெய்ய செய்திருக்கிறாருங்க. அதனால் தான் அவர் சொல்லுகிறது, உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மளுடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். ஆமென். So here we see the latter rain and the former rain both come together. It is not good for the cultivation, but our God, because He is a wonder working God who has a control over every situation and every nature, so He brings both the rains. When both the rains come, nothing happened, but there is flourishing and there is abundance in the land. ஆமென். நம்ம ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்த்துருக்கோம்ல, யோசுவா தேவனிடத்தில் கேட்கும் பொழுது சூரியனை அவர் நிற்க செய்தது, இதெல்லாம் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி இந்த தண்ணியில் தூக்கி அந்த எறும்பு போடுறது, இதெல்லாம் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டது, அப்படிதானா? ஸோ தேவன் அப்படிப்பட்ட பல காரியங்களை பழைய ஏற்பாட்டில் அவர் செய்திருக்கிறார். காற்றிலையும் கடலையும் பாட்டு அதட்டின உடனே அது என்ன ஆயிடுது? அமைதல் உண்டாயிட்டு. ஸோ நம்ம எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் என்பதை நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தனையில் நம்ம வைக்க வேண்டும். Now here we see in the Old Testament, if you see, when Joshua just prayed, the sun was stopped. So it did not move, it was stopped. Even in the history it is there, it was stopped. And then we see the partition of the sea. Then you see so many miracles happening against the nature. So we serve a God who has control over everything. Amen. Hallelujah. So தேவன் தான் லா உண்டு பண்ணுகிறவரே அவர் தான், இல்லையா? நீங்கள் எரேமியா 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினுடைய அந்த முதல் பகுதியை மட்டும் வாசிங்க பார்ப்போம். எரேமியா 33:25. வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை, வானத்துக்கும் பூமிக்கும் நியமங்களே யார் தான் கொடுக்குறாரு? நம்மளுடைய தேவன் தான். அந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் இல்லை எந்த லா ஆஃப் நேச்சர் எது கொடுக்குறதா இருந்தாலும் அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ இயற்கையின் விதிகளை தேவனால் நிச்சயமாய் மாற்றி அமைக்க முடியும். So Lord is the one who commands the nature. He is the one who speaks to the nature, and He is the one, the lawmaker. ஆமென். யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும்
பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். Amen. I will Hallelujah. restore to you the years that the swarming locust has eaten, the hopper, the destroyer, and the cutter, my great army which I sent among you. அமேன் ஹalleluya. ஸோ எதெல்லாம் அந்த வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் எதெல்லாம் பட்சித்ததோ அந்த வருஷங்களின் அமேன் வருஷம்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது எத்தனை வருடம் இந்த பச்சை கிளிகளினுடைய இந்த சேனைகள் வந்து எவ்வளோ வருஷம் அதை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வருஷம் இந்த யூதா ஜனங்கள் வந்து அதில் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரில. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்னா எவ்வளோ வருஷங்களை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணாங்களோ அந்த வருஷங்களை நான் அப்படியே திரும்ப கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ஆமென் ஹalleluya. So here God is saying that he is going to restore. So all the locusts, the crawling locusts, the swarming locusts, these are different types of locusts that has eaten the land. So don't know for how many years they have destroyed it, but God is saying I'm going to restore it back that the locusts have eaten. Amen hallelujah. இந்த காலை வேளையில் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நல்லா படிக்கணும்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஆனால் படிக்காத பல வருஷங்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னுடைய வியாதியில் நான் பல வருடங்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு தேவன் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துருந்தார், ஆனால் எங்கேயோ ஒரு பிரச்சனையினால அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு சந்தோஷமாக வாழ முடியாத பல வருடங்கள் எனக்கு வேஸ்ட் ஆகிவிட்டது. பிஸ்னஸில் பல வருடங்கள் எனக்கு ஒரு நஷ்டத்தையே தேவன் தந்திருக்கேன், நான் பல பேரை நம்பினேன், பல பேருக்கு உதவி செய்தேன், ஆனால் ஒரு வருஷங்கள் வேஸ்ட் ஆகிட்டுன்னு இந்த காலை வேளையிலே ஒரு யோசனையில் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, அந்த வருஷங்கள் பட்சித்த எல்லா விளைவையும் நான் திரும்ப நிச்சயமாய் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. ஆமென். If you have come here this morning thinking that my parents were asking me to study but I wasted that year, my health was not cooperating, that went as a waste, then due to some misunderstanding my marital life was not restored, or I spoilt everything. So in that, and business, I have trusted people but people have cheated me, I have helped people but people have not come back and given it to me what they have owed. But God is telling, do not worry, as I have restored the land from the locust, I am going to restore your life back to you. Amen hallelujah. ஸோ முதல் நம்ம என்ன படித்தோம்? தேவன் வந்து குறுகிய காலகட்டத்தில் பலத்த செயல்களை செய்கிற ஒரு அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். So first point what we saw is in the time of compression God is going to work miracle. ரெண்டாவது நம்ம கற்றுக்கிட்டோம், தேவன் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட மகத்துவமான செயல்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று. Second point we have seen God is beyond nature because he controls the law of the nature. மூன்றாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்னவென்றால், இந்த வசனத்தில் தேவன் இரட்டிப்பான நன்மையை, அதாவது அளவில்லாத நன்மையை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று. Now the third point is God is going to bless you the double fold. ஆமென் ஹalleluya. ஸோ இந்த ரெண்டு மழையும் சேர்ந்து வருகிறது என்பதை எதை குறிக்கிறது என்றால், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் என்பதை அது குறிக்கிறது. So these two rains coming together, what does it signify? It signifies that God is going to bless you double folds. அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவன் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை வந்து தேவன் செய்கிற ஒரு நல்ல தேவன் என்று அந்த வசனம் வார்த்தை சொல்லுகிறது. So what does it say? Our God is a supernatural God. He works in a supernatural way. இன்னைக்கு காலை வேளையில நம்ம பாடினோம், விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவரே. தேவன் தரும் பொழுது அது எப்படி தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாள் விவரிக்கவும் முடியாது, அது நமக்கு வர்ணிக்கவும் முடியாது, ஆனால் நிச்சயமாய் அவர் தருவார். So today morning in the worship we were singing, I cannot explain the wondrous work that you are doing in my life. I cannot imagine the work of your miraculous way that you have fulfilled in my life. So our God is that God. யோபு 37 அதிகாரம் 5 வசனத்தினுடைய 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? யோபு 37 அதிகாரம் 5 வசனத்தினுடைய 2வது பகுதி. Book of Job chapter 37 verse 5. God thunders wondrously with his voice. He does great things that we cannot comprehend. ஆமென் ஹalleluya. தமிழ வாசிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார்,
நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென், ஹalleluya. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், 2 மழையும் வந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும் என்று சொல்லி. தேவன் செய்கிற காரியங்கள் நம்மளுக்கு கிரகிக்க கூட முடியாத அளவிற்கு எப்படி சாத்தியமாகும் என்று நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை நிற்கதியாய் அந்த வாழ்க்கையினுடைய எல்லைக்கு வந்து நிற்கலாம். ஆனால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்வார். So here in this verse it says that God thunders wondrously with his voice. He does great things and cannot comprehend. So beyond our imagination, beyond our expectation is what God is going to do. Just trust him. ஆமென். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிற தேவன். அப்ப தேவன் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் தேவன் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். Now here we see when this come to tithe. So when you are giving, he says give and test me. I am going to fulfill all your needs. So when you give, test God. God is going to fill your house. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாருமே இது வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் நினைக்கவே வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கணும். உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கணும். கம்பெனிஸில் பெரிய பெரிய இடங்களில் ஆளுகை செய்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைங்க இருக்கணும். அவங்க வந்து பல ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென், ஹalleluya. ஸோ தேவன் நம்மளை அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற ஆசீர்வாதத்தினால தான் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமென், ஹalleluya. So here please do not misunderstand this message to be a prosperity message. This message literally speaks when you trust a living God, we need to prosper, we need to develop. In our companies we need to hold a higher position. In our schools, wherever we are working, we need to hold that position to show that our God is a wonder working God. நம்ம தேவன் நம்மளை அரியணையில் ஏற்றி வைத்து அவர் அழகு பார்க்கிற தேவனாக இருக்கணும். ஆமென், ஹalleluya. So here God exalts us so that his beauty can be exalted. ஸோ எல்லாமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? So everything is a blessing. To get this blessing, what we are supposed to do? நம்மளுடைய வஸ்திரங்களை அல்ல, நம்மளுடைய இருதயங்களை கிழித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். So do not tear our clothes, but tear our hearts. Come with a broken and a contrite heart. God will definitely pour out his blessing on us. ஆமென். ஒரு பல ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? வருஷத்தில் 5 மாதம் முடிந்தது, 6வது மாதத்தில் நான் வந்திருக்கேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை. நான் வந்து ஒரு 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 எல்லையில் வந்துக்கிட்டேன். என்னுடைய வியாதியில், என்னுடைய திருமண வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய வேலை ஸ்தலங்களில், என்னுடைய பிஸ்னஸில் தேவன் எனக்கு வந்து எதுவுமே எனக்கு சாத்தியமே இல்லை. அவர் அற்புதம் செய்தால் மட்டும்தான் இதிலிருந்து என்னால் மீள முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை நினைத்து உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? இது இனி எதுலேயுமே சாத்தியமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் எடைப்பட்டால் மட்டும்தான் இதுலேருந்து எனக்கு ஒரு விடிவு, இல்லைன்னா இதுலேருந்து எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால உங்களை சம்பூரணமாய் சாப்பிட்டு அவர் திருப்தி அடைய செய்வார். Now here some of us might come with the thought, 5 months have been passed, nothing has happened, my situation is in the same way, my situation has not improved, there is nothing happening, what about my children's future, what about our future? If you have come in that thought, always believe, come to God with the broken heart, come to God with the thought, with the faith that he is going to change your every situation. அநேக நேரம் நம்மளுடைய சர்வீஸில் பாஸ்டர் நம்மக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களை முற்றுமாய் தேவனிடத்தை சமூகத்தில் அர்ப்பணிங்க, உங்களை வந்து உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுங்க. பல நேரங்களில் நம்மளை ஃப்ரெண்டில் கூப்பிட்டு அறிக்கையிட சொல்லுவாங்க. அந்த அறிக்கை நம்ம வந்து தேவனுடைய சபையில் நம்ம இங்கே எடுக்கிறோம் இல்லையா? எடுக்கும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்ம தனித்தனியாக நின்று நம்ம அந்த பாவத்தை நம்ம அறிக்கை இடுகிறோம், இல்லை தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் இது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஆமென்.
இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசீர்வாத குறைச்சல் இன்னும் இருக்கிறது இல்லைன்னா அவங்க நினைத்த காரியம் இன்னும் நடைபெறலைன்னா ஒரு கணவனும் மனைவியுமாக இல்லை ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளாக ஒரு குடும்பமாய் சேர்ந்து 4 பேருமே சேர்ந்து நம்மளுடைய இருதயங்களை கிழித்து தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாய் வரும் பொழுது தேவன் நிச்சயம் அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். Now here we see pastor several times he calls us in front, then he encourages us, he helps us to come close to God. But there what happens, individually we are actually feeling sorry for what we have done. But instead of coming individually, if you compare as a family, if you come together as a family, in the family if somebody is lacking a blessing, so all family members together with the broken heart come in the presence of God, God will definitely uphold your family and your family will definitely be a testimony for others. Amen. Hallelujah. So இந்த காலை வேளையில 2 காரியங்களை நம்ம கவனமாய் எடுக்க வேண்டும். நம்மளுடைய நிந்தனைக்கு தக்கதாக நம்ம எங்கெல்லாம் வெட்கப்பட்டோமோ மறுபடியும் வெட்கப்படாத படிக்கு தேவன் முன்மாரியை பொழிய செய்வார். அது மட்டுமல்லாமல் தேவன் முன்மாரியையும் பின்மாரியையும் சேர்ந்தே நம்மளுக்கு பொழிய பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். So here let us decide that wherever we have been put to shame or wherever our situation was in an embarrassing way, God is going to pour the early rain and the later rain, and it's definitely going to help us to flourish. Amen. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பல பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் விவரிக்க முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளினாலும் இந்த வருஷங்கள் கர்த்தர் நிச்சயம் திருப்தியாக்கி அவர் நடத்துவார். வருகிற வருடங்களில் நீங்கள் ஆசீர்வாத வாய்க்காலாய் நிச்சயமாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். We hope that this message has blessed you. God will definitely pour out both rains in your lives, and you're going to flourish, you're going to develop, and you're going to stand as a testimony. God bless you all. Let's all rest, stand up. Gracious Heavenly Father, thank you for this wonderful time, oh God. Thank you for this morning hour. Thank you for your presence. Thank you for speaking to us. Thank you for all the good things you've done to every person who is standing here, oh God. ஆண்டவரே, எல்லாம் நீ செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி இயேசுவே என்று சொல்லத்தக்க இதை தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வருகிற வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு செல்லட்டும். Let your presence go in front of them in this week, oh God, when they face every situation. I pray your favor will move around and they will find favor in everywhere, wherever they go. Lord, we offer this prayer in believing in the mighty name of Jesus. Amen and amen. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களும் கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. God bless you.